சிம்ம ராசி சனி பெயர்ச்சி பலன். வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் 06-3-2026 முதல் 24-4-2028 வரை. சிம்ம ராசி அன்பர்களே, இதுவரை உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருந்து வந்த சனி பகவான் தற்போது பெயர்ச்சி அடைந்து 8ஆம் இடமான ஆயுள் மற்றும் மாற்ற ஸ்தானத்திற்கு செல்கிறார். சனி பகவான் தன் நிலைப்பாட்டிலிருந்து 3ஆம் பார்வையாக 10ஆம் இடமான ரிஷப ராசியையும், 7ஆம் பார்வையாக 2ஆம் இடமான கன்னி ராசியையும், 10ஆம் பார்வையாக 5ஆம் இடமான தனுசு ராசியையும் பார்வையிடுகிறார். சனி பகவான் 8ஆம் இடத்தில் அமர்வதால் வாழ்க்கையில் சில மாற்றங்களும் சவால்களும் உருவாகலாம். சில செயல்களில் தாமதம் ஏற்படலாம். ஆனால் பொறுமையுடன் செயல்பட்டால் அந்த சவால்களை சமாளித்து முன்னேற்றத்தை அடைய முடியும். இந்த காலத்தில் எதிலும் அவசரமில்லாமல் சிந்தித்து செயல்படுவது மிகவும் முக்கியம். சனி பகவான் 3ஆம் பார்வையாக ரிஷப ராசியை பார்ப்பதனால் தொழில் மற்றும் வேலை தொடர்பான விஷயங்களில் சற்று அதிக உழைப்பு தேவைப்படும். பணியில் இருந்த சில தடைகள் மெதுவாக குறையும். நீங்கள் தொடர்ந்து முயற்சி செய்தால் முன்னேற்றம் கிடைக்கும். சனி பகவான் 7ஆம் பார்வையாக கன்னி ராசியை பார்ப்பதனால் பண விஷயங்களில் கவனம் தேவை. தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்துவது நல்லது. குடும்பத்தில் பேச்சில் கவனம் செலுத்த வேண்டும். குடும்ப உறுப்பினர்களுடன் பொறுமையுடன் நடந்து கொள்வது நல்லது. சனி பகவான் 10ஆம் பார்வையாக தனுசு ராசியை பார்ப்பதனால் கல்வி மற்றும் குழந்தைகள் தொடர்பான விஷயங்களில் கவனம் தேவை. மாணவர்கள் அதிக முயற்சி எடுத்தால் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். குழந்தைகள் தொடர்பான விஷயங்களில் மகிழ்ச்சி தரும் நிகழ்வுகளும் நடைபெறலாம். குடும்பம் மற்றும் பெண்களுக்கு குடும்பத்தில் சில நேரங்களில் சிறிய கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். ஆனால் பொறுமையுடன் நடந்து கொண்டால் அது விரைவில் சரியாகும். பெண்களுக்கு குடும்ப பொறுப்புகள் அதிகரிக்கலாம். குடும்பத்தில் பெரியவர்களின் ஆலோசனையை கேட்டு செயல்படுவது நல்லது. மாணவர்கள் படிப்பில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். ஆரம்பத்தில் சில சிரமங்கள் இருந்தாலும் தொடர்ந்து முயற்சி செய்தால் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற முயற்சி அதிகரிக்க வேண்டும். உத்தியோகஸ்தர்களுக்கு வேலையில் பொறுமை அவசியம். பணிச்சுமை அதிகரிக்கலாம். இருப்பினும் உங்கள் உழைப்பிற்கு மதிப்பு கிடைக்கும். மேலதிகாரிகளின் கவனத்திற்கு வர வாய்ப்புள்ளது. வியாபாரிகளுக்கு வியாபாரத்தில் சற்று மெதுவான நிலை இருக்கலாம். ஆனால் புதிய திட்டங்களை சிந்தித்து செயல்படுத்தினால் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். முதலீடுகளில் கவனம் அவசியம். கலைஞர்களுக்கு கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் மெதுவாக கிடைக்கும். உங்கள் திறமையை வெளிப்படுத்தும் வாய்ப்பு இருக்கும். ரசிகர்களின் ஆதரவு அதிகரிக்கும். அரசியல்வாதிகளுக்கு அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு மக்கள் தொடர்பு அதிகரிக்கும். கட்சியில் உங்கள் செயல்பாடுகள் கவனிக்கப்படும். பொறுமையுடன் செயல்பட்டால் முன்னேற்றம் கிடைக்கும். நன்மைகள். சிம்மராசி அன்பர்களே, இந்த சனி பெயர்ச்சி உங்கள் வாழ்க்கையில் அனுபவத்தையும் பொறுமையையும் கற்றுத்தரும். சவால்கள் இருந்தாலும் அதனை சமாளித்து முன்னேற்றத்தை அடைய முடியும். கவனம். பண விஷயங்களில் கவனம் தேவை. உடல் நலத்தில் கவனம் செலுத்த வேண்டும். தேவையற்ற வாதங்களை தவிர்க்கவும். வழிபாடு. சனிக்கிழமைகளில் சனி பகவானை வழிபடுவது நல்லது. மேலும் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்தால் தடைகள் குறையும். மேற்கூறப்பட்ட பலன்கள் அனைத்தும் பொது பலன்களே. அவரவர் ஜாதக தசை நிலைக்கு ஏற்ப பலன்களில் மாற்றம் இருக்கலாம். உங்கள் ராசிக்கு இந்த சனி பெயர்ச்சி எப்படி இருக்கிறது? கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.